எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் யாவருமாக சேர்ந்து வாசிப்போம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்கள், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிவரப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிவர பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய ஆண்டவர், எங்கள் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர், ஏதோ மனுஷர்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலம் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைப்பீராக, கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் ஆண்டவரை கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் செய்ய விரும்புகிறதை எங்களுக்குள் எங்கள் சபையில் நீர் செய்து முடிப்பீராக. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நடப்பது போல இந்த சபையிலும் இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியிலே உம்முடைய விருப்பம் பூர்ணமாக நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம். இது சொன்னாலே வறண்ட எலும்புகளின் பள்ளத்தாக்கை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கும் என்று நம்மில் அநேகருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதில் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல், கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு அல்லது அவரை தரிசனத்தில் ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்து செல்கிறார். அந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வெறும் எலும்புகளால், உலர்ந்த எலும்புகளால் நிரம்பி இருக்கிறது. அதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை இழந்து, தங்களுடைய மேன்மையை இழந்து, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து, அவர்கள் தங்களுடைய அடையாளங்களையும் இழந்து சிதறடிக்கப்பட்டு, உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போகும்போது தேவன் அவர்களை புறஜாதிகளுக்குள் சிதறடித்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை, தேசத்தை எரித்து, ஆலயத்தை எல்லாம் எரித்து அவர் பிடித்து கொண்டு போனதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கூட இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிபி 70களில் கூட இந்த பட்டணம், எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு, தேவாலயம் எரிக்கப்பட்டு, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு, பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதுதான் அவங்களுடைய இடத்தை இழந்து, அவங்களுடைய அடையாளங்களை இழந்து, அவர்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல அவர்கள் சிதறடிக்கப்பட்ட, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் அந்த எலும்புகள் சிதறடிக்கப்பட்டிருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அதை அப்படியாக குறிக்கிறது. இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, இந்த 37ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுவார்னா,
தீர்க்கதரிசியே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்பார். இவர் உமக்கே தெரியும் அப்படின்றவர். அதான் நல்லது. அப்போ அவர் சொல்லுவார், நீ தீர்க்க தரிசனம் உரை, அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளுக்குள்ளே நரம்புகள் உண்டாக, அதுக்குள்ளே தசை உண்டாக, சதை உண்டாக, அப்படிலாம் நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார். அப்பொழுது இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவைகள் தசைகள் உண்டாகி, நரம்புகள் உண்டாகி, தோல் உண்டாகி அப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் திரும்பவுமா கர்த்தர் சொல்லுவார், இவைகளை பார்த்து நீ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைச்சு இவைகளுக்குள்ள ஆவி உயிர் உண்டாகட்டும், ஆவி செல்லட்டும் என்று சொல்லு அப்படின்னோடனே இவர் 4 தசையிலும் ஆவிகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைப்பார். உரைக்கும் பொழுது அந்த வறண்ட எலும்புகளாய் கிடந்த, அதுக்கப்புறம் சரீரமாயின அந்த அந்த எலும்புகளுக்குள்ளே ஆவி கடந்து சென்று அவைகள் எழுந்து ஒரு சேனையாக நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். இது இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக உருவாக்கப்பட்டதை, அவர்கள் எழும்பி நின்றதை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்படி சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக 1940களில் மீண்டுமாக ஒரு தேசமாக அது எழும்பி நின்றது. அது எழும்பி நின்றது அப்படின்றத விட, அவர்கள் எழும்பி நின்ற மறுநாளே மிகப்பெரிய யுத்தத்தை, கிட்டத்தட்ட தங்களை சுற்றி இருக்கிற 7 தேசங்கள் சேர்ந்து இவர்களை யுத்தம் செய்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சேனையாக எழும்பி நின்று தங்களை எதிர்த்து வந்த எல்லா தேசங்களையும் சண்டையிட்டு ஜெயித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். இந்த 10வது வசனம், ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்பது இந்த இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக உருவாகி வர, ஆங்கிலேயர்கள் அதற்கு விடுதலை கொடுக்க, அதுக்கப்புறம் அவர்கள் தேசமாக எழும்பி வர, அவர்களை சுற்றி இருந்த 7 தேசங்களும் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்பொழுது இவர்கள் சேனையாக எழும்பி நின்று அந்த யுத்தத்தில் ஜெயித்தார்கள். அதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் 3000 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1940களில் அவர்கள் சேனையாக எழும்பி நின்று ஜெயித்து மீண்டும் அந்த தேசம் வந்தது. ஒரு அடையாளம் இல்லாமல் அவங்களுடைய தோலெல்லாம் இழந்து, அவங்களுடைய தசைகள் எல்லாம் இழந்து, வெறும் உலர்ந்த எலும்புகளைப் போல சிதறடிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக ஒரு தேசமாக 1940களில் எழும்பி வந்ததை இந்த தீர்க்க தரிசனம் குறிக்கிறதாக இருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தது. இது வரலாற்றில் இந்த தீர்க்க தரிசனம் 3000 ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம். அப்படி இந்த நிறைவேறின தீர்க்க தரிசனம் இதில் நம்ம பார்க்கிறோம். இப்போ இதில் நான் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது, வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, முக்கியமாக சபைக்காக ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய, ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இதே தீர்க்க தரிசனத்தை நமக்கு ஸ்பிரிச்சுவலாக, இது வரலாற்றில் நடந்த ஒரு காரியம், ஆக்சுவலாக நடந்த ஒரு காரியம், உண்மையாகவே நடந்த ஒரு காரியம். இந்த தீர்க்க தரிசனம் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில காரியங்களை இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது அவர், வசனத்தை வாசிப்போம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே அப்படின்னு சொல்றார். இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஸோ இங்கிருந்து இந்த 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, இது ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய லைஃபுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் தியானிக்கிறோம். இதில் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இதிலிருந்து நம்ம முழுமையாக ஸ்பிரிச்சுவலாக தியானிக்க போகிறோம். இது நான் சொன்னது போல் ஏற்கனவே இந்த காரியங்கள் இஸ்ரவேலிலே நடந்து முடிந்து விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஸ்பிரிச்சுவலாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வசனம் ஒன்று இருக்கும்,
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்னு வசனம் சொல்லுது. இப்போ ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாக இருக்கிற, ஹெல்தியா இருக்கிற, செழிப்பாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை குறித்து வசனம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நித்தமும் நடத்தி. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஒருவேளை வறட்சியான காலத்துல இந்த பூமி இருந்தாலும் கூட அவர் உன்னை என்ன செய்வாரு? உன்னை என்ன செய்வார்? உன் ஆத்துமாவை திருப்தியாக நடத்தி, உன் ஆத்துமாவை திருப்தியாக நடத்தி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புக்குள்ள ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதுதான் நினம் உள்ளது. வறண்டு போனது வேற, அந்த ஈரப்பதம் இல்லாதது. இந்த நினம்ன்றது கொழுப்பு அல்லது அந்த பதம் உள்ள எலும்பு. நினமுள்ளதாக்குவார். நீ எப்படி இருப்ப? நீ மகா வறட்சியான காலத்துல இருந்தாலும் நீ எப்படி இருப்பேன்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. ஏன்னா கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ மகா வறட்சியான காலத்துல வாழ்ந்தாலும் வற்றாத நீரூற்றை போல இருப்ப. நீ எப்படி இருப்ப? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப, வற்றாத நீரூற்றை போல இருப்ப. உன்னுடைய எலும்புகள் நினமுள்ளதாக இருக்கும். இதையும் நம்ம ஸ்பிரிச்சுவலா தியானிக்கணும். நீ கர்த்தரோட இருந்தா செழிப்பா இருப்ப. நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உன்னை ஆத்மாவை திருப்தியாக நடத்துவார். நீ கர்த்தரோடு இருந்தேன்னா வறட்சியான காலத்துல கூட உன் ஆத்மா கர்த்தருக்குள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல செழிப்பாக இருக்கும். ஆனா கர்த்தர் இல்லாத ஒரு ஆள் எப்படி இருப்பானா, இந்த வறண்ட நிலங்களில் இருந்த, வறண்ட பள்ளத்தாக்கில் இருந்த அந்த காய்ந்து போன்ற எலும்பை போல இருப்பான். கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை அல்லது கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை. நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு வற்றாத நீரூற்றை போல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். உலகமே மகா வறட்சியான காலத்தில் இருந்தாலும் இந்த ஆத்மா கர்த்தருக்குள் திருப்தியா இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் ஒரு ஆத்மா அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு ஜனம், ஒரு ஜனக்கூட்டம், ஒரு தேசம் தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது அவர்களுடைய நிலை, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை வறண்ட எலும்பை போல இருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குதா? வறண்ட நிலத்தை போல இருக்கிறது. வெளியில பார்க்க ஒன்றும் தெரியாது, வெளியில பார்க்க நார்மலாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வறட்சி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இதை புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள், ஒரு ஆத்மா, ஒரு மனிதன், ஒரு கர்த்தருடைய ஒரு பிள்ளை ஒரு ரட்சிக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கிடுங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்க? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேபி சில பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேபி சில அடிமைத்தனங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மேபி தேவனை விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவனாக பிறந்திருந்தாலும் தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒட்டு உறவு இல்லாமல் ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். பாவ வாழ்விலிருந்து, மேபி ஒரு இந்த மாதிரியான அடிமைத்தனங்களிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குமானா, அவங்களுடைய இருதயத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுதான் நம்ம ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பான், மிகுதியாக நன்றி சொல்லுவான். அவனுடைய இருதயம் நம்ம பாடுவோம்ல, பொங்கி பொங்கி வழிகிறதுன்னு, அது மாதிரி அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பான். ஸோ நம்ம ரட்சிக்கப்படும் போது பெரிய சந்தோஷம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்கிற உறுதிப்பாடு எனக்குள்ள வரும் பொழுது எனக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம் வருது. என் இருதயம் சும்மா இருக்க மாட்டேங்குது. என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் தேவனுக்குள் களி கூறுகிறது. ஆண்டவரை நினைச்சு, ஆண்டவர் எனக்கு செய்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அவரை அதிகமாய் தேடுகிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறேன், வாசிக்கிறேன். எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது, ஒரு உற்சாகம் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்க ஆண்டவரை தேடும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? சபைக்கு போகும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? என்னைக்குடா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு திங்கட்கிழமையில உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். சில பேர் ஸ்கூல் பையங்கன்னு யோசிப்பாங்க, என்னைக்குடா ஞாயிற்றுக்கிழமை வரும். ஏன்னா அவனுக்கு லீவு வேணும், டிவி பார்க்கணும், ஊர் சுற்றணும், அதுக்கு. ஆனால்
நான் சொல்கிறேன் உண்மையாகவே, நான் அந்த நாட்களில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். திங்கட்கிழமை காலேஜுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே போகும்போதே எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு யோசிப்பேன். எதற்காக நான் சொன்னா, ஊர் சுற்றுறதுக்காக இல்லை, வேற ஒரு காரியத்துக்காக இல்லை. எப்பொழுது நான் என் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், எப்பொழுது எல்லாரோடு சேர்ந்து கர்த்தரை நான் ஆராதிப்பேன், ஆவியோடும் உண்மையோடும் எப்பொழுது தேவனை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், ஆவியில நிரம்பி எப்பொழுது கர்த்தரை ஆராதிக்க முடியும்ன்ற அந்த வாஞ்சையோடு கூட, அந்த எதிர்பார்ப்போடு கூட, நடுவில் எதனா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இல்லை வியாழக்கிழமை எதனா வச்சாங்கன்னா அப்படியே ஒரு சந்தோஷத்தோடு, பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா ஓடி போய் சர்ச்சுக்கு போவோம் பாருங்களேன். ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். தாவீது சொல்லுவார் இல்லையா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். எப்படா ஆலயத்துக்கு போவோன்னு ஒரு மகிழ்ச்சி, எப்படா கர்த்தரை ஆராதிப்போன்னு ஒரு மகிழ்ச்சி, எப்படா துதிப்போன்னு ஒரு மகிழ்ச்சி, எப்பொழுது ஜெபிப்போம் என்கிற ஒரு மகிழ்ச்சி. இரவெல்லாம் ஜெபித்த நாட்கள் உண்டு, இரவெல்லாம் ஆராதித்த நாட்கள் உண்டு, இரவெல்லாம் தேவனை துதித்த நாட்கள் உண்டு, கூடி தேவனை ஆராதித்த நாட்கள் உண்டு. நான் சொல்லுவேன், இதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இருக்கிற இந்த ஆத்துமா கர்த்தருக்குள் செழிப்பாக, நீர்ப்பாய்ச்சலாக இருக்கிறதான ஒரு நிலைமை. இது உண்மையாக ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஆமென். அப்ப இந்த சந்தோஷம் ஒரு காரியம். இப்படி என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே போகும்போது, நாட்கள் கடந்து செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடும்னா, பலருக்கு, எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது, பலருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சலிப்பு வரும், ஒரு சோர்வு வரும், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வறட்சி வரும். பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம் இருக்கும்போது ஒரு நிலை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் உச்சத்தில் ஒரு நிலை, அதை அப்படியே காத்து கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்களேன். கொஞ்சம் குறைகிற மாதிரி தெரிஞ்சால் ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி ஏதாவது ஒன்று பண்ணி என்ன செஞ்சிடணும், தலையில தண்ணி குடிச்சாவது அதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னா ஒரு ட்ரை ஃபீலிங் ஒன்று வர ஆரம்பிக்கும். என்னத்தை சர்ச்சுக்கு போய், என்னத்தை கர்த்தரை தேடி, என்னத்தை ஆராதனை செஞ்சு, பைபிளை படித்து சோத்திரம் அப்படின்னு இருக்கும். ஆனாலும் என்ன தெரியுமா, சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். மாதம் மாதம் திருவிருந்து எடுக்கவில்லை என்றால், ஏன் நீங்கள் திருவிருந்து எடுக்கவில்லை, நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களான்னு கேட்கறதுக்கு 4 பேர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறோம், சரி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, இப்போ சர்ச்சுக்கு போவோம். நம்ம போகலைன்னா ஏன்டா வரலன்னு கேட்க வேற செய்கிறாங்க. அப்போது அதுக்காக போகிறோம். ஒரு காலத்தில் நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னா, ஐயோ எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று திங்கட்கிழமை முதல் காத்திருந்து தேவனை ஆராதிக்க, கர்த்தரை பாட, துதிக்க, வசனத்தை கேட்க அப்படி ஓடி போன, உற்சாகத்தில் போன நாட்கள் உண்டு. அப்படியே கொஞ்சம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆராதனை 6 மணிக்குன்னா 5 மணிக்கு சர்ச்சை திறக்கலைன்னா சொராண்டிகிட்டு இருப்பான் உட்காந்து. என்னை பார்த்து, ஏன் பாஸ்டர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை நடத்துவீங்களா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் என்ன கிழிக்கிறீங்கன்னு கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ஆர்வம், அந்த கர்த்தருக்குள்ள அந்த ஆத்மா அவ்வளோ செழிப்பாக இருக்குது. அதே ஆத்மா கொஞ்ச நாள் போகும் பாருங்களேன், போகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கிருபை செய்வார், நன்மை செய்வார், எல்லாம் நடக்கும், நல்லா தான் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து அப்புறமா அப்படியே எல்லாம் சோர்ந்து போகும். சபைக்கு வருவாங்க, ஆமேன், சபைக்கு வருவாங்க, நல்லா வருவாங்க, வந்து உட்காருவாங்க, ஆராதிப்பாங்க. ஆனால் அந்த ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டா என்று உன் பெயரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொன்ன மாதிரி, அந்த ஆதி அன்பு இருக்காது, அந்த ஆதி உற்சாகம் இருக்காது, அந்த ஆதியில் இருந்த வாஞ்சை இருக்காது. அப்படியே ஒரு ட்ரை ஃபீல் வரும். ஆமேன். அப்படி எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு நான் கேட்க மாட்டேன். அப்படி வரும்போது என்ன செஞ்சிடணும்னா, ஜெபம் பண்ணி, பைபிளை வாசித்து, ஆண்டவர்கிட்ட கெஞ்சி, தாவீது சொல்லுவான், உடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தார், திரும்பத்தார், தயவு செஞ்சு கொடுத்துருங்க, என் இருதயத்தை புதுசாக்கிருங்க, ஏதாவது பண்ணி என்னை என்ன செஞ்சிருங்க, உயிர்ப்பித்து விடுங்கள், எங்கள் ஆத்துமா உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்படி என்னை உயிர்த்து விடுங்கள் அப்படிலாம் தாவீது கேட்பான் ஆண்டவர்கிட்ட, புலம்புவான் சங்கீதங்கள்ல. அப்படியாகிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்பி அழுது கர்த்தரை தேடி நீங்கள் என்ன செஞ்சிடணும், அந்த வறட்சி நிலையிலிருந்து ஆண்டவருக்குள்ள உங்களுடைய ஆக்சுவல் சிச்சுவேஷனை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கணும். உங்களுடைய அந்த செழிப்பை, கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த அந்த மேன்மையை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்படியே கொஞ்சம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது அப்படியே கொஞ்சம் போச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த வறட்சின்ற நிலைமையிலிருந்து
ஒரு மரித்த நிலைமை ஒன்று வந்துவிடும். என்ன வந்துடும்? மரித்த நிலை. அது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. இந்த வறட்சி கூட அப்படியே தப்பிச்சு மேலே வந்துட்டா பரவாயில்ல. ஆனால் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலி டெட் சுச்சுவேஷன் ஒன்று வரும். அப்பவும் நம்ம சபைக்கு வருவோம், கர்த்தரை தேடுவோம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம். ஆமென். ஆனால் ஒரு உணர்வு இருக்காது. ஒரு ஜெபம் பண்ணியா, அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணால் அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ சந்தோஷம் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ ஜெபம் பண்ணியா, நான் கிறிஸ்தவன், நான் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 6:10 ஆயிடுச்சு. சோத்திரம். ஜெபம் 6:20 ஆக போகுது. சோத்திரம். ஜெபம் நடக்குது. ஜெபம் உணர்வு இல்லை. உணர்வு. அடுத்து ஆராதனை. அதுக்கு முன்னாடி ஆராதனையில் சில இந்த புதுசாக ரட்சிக்கப்பட்ட சில ஆட்கள் ஆராதனை செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரங்களை வைத்து அல்லையே சொல்லுங்கள், நமக்கே கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும். ஆராதனை நடத்துகிற நமக்கே அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அவன் உடம்புல ஒரு எனர்ஜி வரும். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அது எங்கேருந்து வருதுன்னே அப்படி அல்லேலூயானா நம்மால் அல்லேலூயா அப்படி கை தட்டுவோம் பாருங்க. ஓகே, கை தட்டுறதும் அல்லேலூயா செய்கிறதும் ஸ்பிரிச்சுவல்னு நான் சொல்லலை, உள்ளே இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல். பட் இருந்தாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எப்படி தெரியும்னா, இவன் கை தட்டுறது எப்படி இருக்குன்னா, சில பேர் அன்னைக்கு ஒருத்தன் பார்க்குறேன் இப்படி கை தட்டிட்டு இருக்கான், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அல்லேலூயானா நான் உள்ளே உட்காந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பேன், ஒரு ஆள் பாடுது, இவ்வளோதான் வாயசுது, அவன் வேகமாக பாடுறாங்க, அவன் போட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறான், இவன் போட்டு வாசிட்டு இருக்கிறான், அந்த ஆள் பாடுது. ஏன்னா அதில் ஆடியோ வராது, வீடியோ மட்டும் தான் வரும். அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படியே பாரு, இதுதான் இவனுடைய ஆராதனை. ஆனால் ஒருத்தன் மட்டும் பாருங்க, அல்லேலூயானா அப்படிமா. அது அப்படி பண்ணிட்டா ஸ்பிரிச்சுவல்லாம் இல்லை. பட் அவனோட உற்சாகம், அவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அதை பார்க்கும்போது நமக்கு கில்ட்டியாக இருக்குது. சொல்கிறோம், நம்மளால முடியலையே, ஏதாவது ஒரு பூஸ்ட் ஆகுது, ஏதாவது குளுக்கோஸாவது சாப்பிட்டு எல்லா ஆராதனையும் இப்படி நம்ம என்ன செய்யணும், இவனை மாதிரியே குதிக்கணும் அப்படின்லாம் நமக்கு தோணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெபம் இருக்குது, வர்ஷிப் இருக்குது, பைபிள் வாசிக்கிற அது எல்லாமே இருக்குது, ஆனால் அதில் உயிர் இல்லை. ஜெபத்தில் உயிர் இல்லை, ஆராதனையில் உயிர் இல்லை. வேத வாசிப்பு, வசனம் படிக்கிறான், இங்கே போய் இங்கிட்டு போயிடுது, இங்கே கூட போக மாட்டேங்குது, இப்படி போயிட்டு கூட வர மாட்டேங்குது, இப்படி போயிட்டு இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடுது, அவ்வளோதான் முடிச்சு. வசனம் கேட்குறான், இப்படி போயிட்டு இப்படி வந்துடுது, உயிர் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு மரித்த சூழ்நிலை. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு மரித்த சூழ்நிலை. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்களாம். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழுகிறேன் என்று சொல்லுகிற அநேகர் மரித்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள ஆதியில் இருந்த அன்பு இல்லை, அவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த சந்தோஷம் இல்லை, அவனுக்குள்ள ஆதியில ஜெபிச்ச உற்சாகம் இல்லை, ஆதியில ஆராதித்த அந்த ஆராதனை அவனுக்குள் இல்லை. ஆராதனை இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, தியானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதிலும் உணர்வும் இல்லை, உயிரும் இல்லை. மரித்து போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, மரித்து போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுக்கு ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள இந்த தேவனை தேடுகிற வாஞ்சை இருக்கணும். ஆமென். இப்போ நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் தியானிச்சோம். தாவீது சொல்றாரு, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான்னா அவனுக்குள்ள 2 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். என்ன இருக்கணும்? அதாவது நார்மலாக ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்னா மூக்கில் நீங்கள் டாக்டர் மாதிரிலாம் பேசக்கூடாது. பல்ஸ் இருக்கணும்,
அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இது இருக்கணும், அது அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஆள் உயிரோடு இருக்குன்னா 2 விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? பசிக்கும். எந்த நிலைமை வந்தாலும், கொரோனா லாக்டவுன் போட்டாலும், ஊரே பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் என்ன செய்யும்? "ஏய் ஊரே பத்திக்கிட்டு எரியுதுடா, நீ கொஞ்சம் அமைதியா இருடான்னா" அது கேட்காது. கேட்குமா? டான்னு பசி வந்துரும். அதே மாரி இன்னொன்னு வரும். என்ன வரும்? தாகம் வரும். ஒரு மனுஷன் ஒரு உடம்பு உசுரோட இருக்குன்னா பசி வரும். அவன கொண்டு நீங்க ஜெயில்ல வச்சாலும் பசி வரும். அவன நீங்க ஃப்ளைட்ல உட்கார வச்சு அமெரிக்காவுக்கு H1 விசா எடுத்து நீங்க அனுப்பிச்சாலும், அந்த பறக்கும்போதும் அவனுக்கு என்ன வரும்? "இல்லடா நீ நீ வந்து பறந்துட்டு இருக்க. நீ அமெரிக்காவுக்கு போற. அதனால உனக்கு பசிக்கக்கூடாதுன்னு" சொல்லி பாருங்க. சொல்லுங்க. கேட்கும்னு நினைக்கிறீங்க? கேட்காது. ஆ? இப்படி அது சர்ச்சில் இருக்கும்போது கூட பசிக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு சர்ச்சில் இருக்கும்போது தான் பசிக்கும், தூக்கம் வரும், அது எல்லாமே வரும். அது வேற விஷயம். ஸ்நாக்ஸ் பாக்ஸோட வருவான். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எல்கேஜிக்கு அம்மா குடுத்து விடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒண்ணு. அது மாரி சில பேர்லாம் சர்ச்சுக்கு வரும்போது வருவான். அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த பசியும், இந்த தாகமும் இருந்தா தான் ஒருத்தன் உசுரோட இருக்கான்னு அர்த்தம். முன்னாடிலாம் நல்ல டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு சரியில்லன்னு போனா, "பசிக்குதா? தூக்கம் வருதா? கரெக்ட்டா தூக்கம் வருதா?" அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு ஒழுங்கா தூக்கம் வரலைன்னா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பசிக்கலைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் கேட்பாங்க. இப்போ எடுத்தோனே, "நீ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டியா? வயித்த கிழிச்சிட்டியா? ஸ்கேன் பண்ணிட்டியா? அத பண்ணிட்டியா? எண்டோஸ்கோபி பண்ணிட்டியான்னு?" கேட்குறான். முன்னாடி இந்த நல்ல மனுஷ டாக்டர்லாம் இருந்தாங்கல்ல, நல்ல டாக்டர்ஸ். அவங்கலாம் என்ன செஞ்சாங்கன்னா, கேட்பாங்க, "பசிக்குதா? வேலைக்கு பசிக்குதா? தூக்கம் கரெக்ட்டா வருதா? குறையுதா? நல்லா தூங்குறீங்களா?" அப்படிலாம் கேட்பாங்க. அது மாரி இதெல்லாம் இருந்தா தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான். ஒரு சரீரம் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், அவனுக்கு பசி இருக்கணும், அவனுக்கு தாகம் இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஆத்துமா உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆத்துமாவுக்கு தேவனை குறித்த தாகம் இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தரை குறித்த பசி இருக்க வேண்டும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவாங்க. இன்னொரு அருமையான ஊழியக்காரர் பாடியிருக்கிறாரு. "உம்முடைய வசனம் எனக்கு உணவு, உம்முடைய பிரசன்னம் எனக்கு தண்ணீர்" என்று பாடியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்துமா எனக்குள் இருக்கிற ஆத்துமா உயிரோடு இருக்கிறது என்றால், இந்த ஆத்துமா கர்த்தருடைய வசனத்துக்காக பசித்து கொண்டே இருக்கும். இந்த ஆத்துமா கர்த்தருடைய வசனத்துக்காக பசித்து கொண்டே இருக்கும். இந்த ஆத்துமா உயிரோடு கூட இருக்கும் என்றால், இந்த ஆத்துமா தேவ பிரசனத்துக்காக தவித்து கொண்டே இருக்கும். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மேல் தாகமா இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தமானா, எனக்குள்ள ஒரு ஆத்துமா கொடுத்திருக்கிறீங்களே, அந்த ஆத்துமாவுக்கு தவிக்குது. என்ன தவிக்குது? உங்க பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்கிற தவிப்பு இருக்கிறது. இது ரெண்டும் இருந்தாதான் இந்த ஆத்மா உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்கள் உயிரோடு இருக்கிறது? இன்னைக்கு எத்தனை பேரால ஜெபிக்காம இருக்க முடியுது? சார் உனக்கு பசிக்கல. எத்தனை பேரால தேவனை ஆராதிக்காம இருக்க முடியுது? தேவ பிரசன்னத்துல வாழாம இருக்க முடியுது? உனக்கு தாகமே இல்லை, உனக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை. உன் ஆத்மா மரித்து போய் இருக்கிறது, மரித்த நிலையில் இருக்கிறது. இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டெட். இன்னைக்கு நிறைய பேரு ஸ்பிரிச்சுவல் டெட்டா இருந்துட்டு ஜெபம் பண்றான். பணம் ஜெபிக்குது, பணம் ஜெபிக்குது, ஆராதிக்குது, சபைக்கு போகுது, பணம் சபைக்கு போகுது. ஸ்பிரிச்சுவலி டெட். சபைக்கு போகுது, ஆனா சந்தோஷம். நான் கர்த்தரை தேடுகிறேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே தேடுகிறோம். என்ன தேடுறீங்க? உயிரோட தேடுறீங்களா? செத்து போய் தேடுறீங்களா? இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் டெட் ஆர் அலைவ்? நான் இன்னும் உங்களுக்கு இதை பிராக்டிக்கலா புரிவிக்கிறேன் பாருங்களேன். சாலமோன் என்று ஒருவன் இருந்தான். சொல்லுங்க. சாலமோன். இவனை கர்த்தர் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆண்டவரே நான் வந்து கரவலாடுகளின் பின்னே சுற்றி கொண்டிருந்தேன். என்னை கொண்டு வந்து ராஜாவாக்கி எனக்கு ஒரு கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க, சோத்திரம். ஆனால் உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலைகளின் அடியே கிடக்கிறது, அதை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னா, உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சும்மா இல்லாம, உம்முடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு உடனடியாக ஆண்டவருக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு, ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறார் தாவீது ராஜா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, தாவீது நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்ட, உனக்கு பின் உன் கர்ப்பப்பிறப்பாகிய ஒருவனை நான் எழுப்பி எனக்கு அவன் மூலமாக நான் என்ன செய்வேன்? கட்டுவேன்.
அவன் இப்படி இருப்பான், அவன் அப்படி இருப்பான், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என்னுடைய கிருபையை விலக்கினது போல இவனை விட்டு என் கிருபையை விலக்காமல், ஒருவேளை அவன் தப்பா செஞ்சா கூட, அவன் தப்பு ஏதாவது செஞ்சா கூட அவனை மட்டாய் தண்டித்து, லைட்டா தண்டிச்சு அவனை நான் வழி நடத்துவேன். அவனை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு நான் என்ன அப்போ பேர் வைக்கல, அவர் கர்த்தர் சொல்லும்போது பேர் வைக்கல. அவனை விட்டு என் கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படிலாம் சொல்லி அப்புறம் அவன் பிறந்துட்டான். கடைசியில் அவன் பிறந்துட்டான். பிறந்த உடனே கர்த்தர் சொன்னார், நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்தார், போய் அவனுக்கு பேர் வை அப்படின்னாரு. யாருக்கு அப்படின்னு உடனே நாத்தான் சொல்றாரு, ஆண்டவரே அவன் பேர் வச்சுட்டான். என்ன வச்சுட்டான்? சாலமோன். இல்லை இல்லை, நீ போய் எதிதியான் வை. நீ போய் என்ன செய்ய? எதிதியான் வை. ஆண்டவரே பேர் நீ போ வை. எதிதியா என்பதற்கு யெகோவாவின் மகன் என்று அர்த்தம். அந்த பையன் பிறந்த உடனே அவனுக்கு வச்ச பேரு, கர்த்தர் வைக்க சொன்ன பேரு, நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி நீ போய் அவனுக்கு பேர் வைனாரு. அதுக்கு பேர் என்னவா? எதிதியா. எதிதியான்னா யெகோவாவின் மகன், தேவனின் மகன் அர்த்தம். இப்படி ஒரு பிள்ளை பிறந்துச்சு. தாவீதின் குமாரனாக, தேவனின் மகனாக, யெகோவாவின் மகனாக கர்த்தர் வாக்கு பண்ணி, எனக்கு உனக்கு முன்னிருந்தவனை விட்டு, சவுலை விட்டு என் கிருபையை விளக்குனது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். ஒருவேளை அவன் தப்பு பண்ணா கூட அவனை லைட்டாக தண்டிச்சு அவனை நான் வழி நடத்திடுவேன் அப்படிலாம் சொல்லி அவனுக்கு பேர் வச்சு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை சூப்பராக வளர்ந்துச்சு. வளர்ந்து கடைசியில் கர்த்தர் தாவீது அவனை ராஜாவாக்கி, கர்த்தர் அவனை ராஜாவாக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய சொப்பனத்தில் கேட்குறாரு, மகனே உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொல்கிறான், அவன் ஒன்றுங்க, ஆண்டவரே எனக்கு செல்வத்தை கொடும், ஆண்டவரே எனக்கு எதிராக இருக்கிறவங்களை மண்டையெல்லாம் எனக்கு கொடுத்துடும், அவர்கள் தலைகளை எனக்கு கொடுத்து விடும், எனக்கு எதிராக இருக்கிறவனை காலி பண்ணிடும், எனக்கு இந்த உலகத்திலே பெரிய புகழ் பணம் எல்லாம் கொடுத்துரும், கனத்தை கொடும், மரியாதை கொடும், மகிமையை கொடும். ஒன்றும் கேட்கல. ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், நீங்கள் ஏராளமான ஜனங்க உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க ஏராளமான பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆட்சி செய்கிறதுக்கு, அவங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, அதனால் நீங்கள் எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தாரும். Give me a discerning heart to understand your people. உம்முடைய ஜனத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தாரும், அவர்களை ஆளுகை செய்கிற ஞானத்தை தாரும். இப்போ உங்கள் பிள்ளைங்கிட்ட போயிட்டு சாக்லேட் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் நல்லா படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு புக்கெல்லாம் வேணாம், வீடியோ கேம் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல இருக்குல்ல. ஆனால் இந்த பிள்ளை கேட்குது, ஐஸ்கிரீம் வேணுமா, உனக்கு என்னடா வேணும்? சின்ன பிள்ளை தானே அவனே சொல்கிறான், நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அவன் சொல்கிறான், எனக்கு ஞானத்தை தாரும், ஆட்சி செய்கிற ஞானத்தை தாரும், அவங்க ஜனங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை, அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், டிசர்னிங் ஹார்ட் எனக்கு தாரும்னு ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. டேய் என்னடா நீ ஜெபம் பண்ணுற, ஐயோ அப்படின்னு அப்படியே ஆசையாக இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கேட்ட ஞானத்தை அல்ல, நீ கேட்ட இது எல்லாத்தையும் சேர்த்து கனத்தையும் மகிமையும் எல்லாம் உனக்கு தரேன், இதில் உனக்கு இணையா இதுக்கு மேலே எவனுமே இருக்க மாட்டான்டா. அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உயிரோடு இருக்கிற நிலைமை. யாருடைய வாழ்க்கையில் சொல்லுங்க? இதே சாலமோனுடைய வாழ்க்கையில் இன்னொரு நிலை இருந்துச்சு. இன்னொரு நிலை என்ன நிலைனா, எப்படி இந்த நேரத்தில் கர்த்தர் சொப்பனத்தில் இவனுக்கு தரிசனமாகி கேட்டாரோ, அதே மாதிரி அவன் வாழ்க்கையில் இன்னும் 2 முறை கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனமானார். தரிசனமாக என்ன சொன்னார்? எச்சரித்தார். சொல்லுங்க, எச்சரித்தார். என்ன எச்சரித்தார்? அந்நிய ஸ்திரீகளை மனம் செய்து கொண்டு, புறஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவங்களோட ஐக்கியத்தில் இருந்து அது நிமித்தம் தேவனை விட்டு விலக ஆரம்பிச்சான் பாருங்க. அப்ப எப்படி அவன் சின்ன பிள்ளையில ராஜாவான போது கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனமாகி அவங்கிட்ட பேசினாரோ, அதே மாதிரி இப்பொழுதும் கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனமாகி அவனை 2 முறை எச்சரித்தாரு. ஆனா ஏறல. ஆனா என்ன இல்லை? உணர்வு இல்லை, ஏறல. அவன் செய்ததையே செய்து கொண்டிருந்தான். கர்த்தரே சொப்பனத்தில் தரிசனமாகி அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்யாதே, அவங்களோட இருக்காத, உருப்படுற வழியை பாரு, உன்னை அழிச்சிருவேன்னு கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறார், எச்சரித்தார்.
ஆனா அந்த எச்சரிப்பை கேட்டும் கேளாதவன் போல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கேளாதவன் போல இவன் தொடர்ந்து வாழ்ந்திருப்பான்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் செத்து போன நிலை. சபைக்கு வருவான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பான், வார்த்தை காதுக்குள்ள போய் இந்த காதுக்குள்ள இப்படி போய் இப்படி வந்துடும், இல்லைனா இந்த காதில் போச்சுன்னா இப்படி வெளியே வந்துடுமே தவிர இந்த மூளைக்குள்ள, மனதுக்குள்ள, இருதயத்துக்குள்ள போய் ஒரு உணர்வும் வராது. இன்னைக்கு இப்படி எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு செத்து போன ஆவிக்குரிய வாழ்வின் நிலைமையில் இருக்கிறீங்க? எத்தனை ஜெபம், நோ யூஸ். எத்தனை ஆராதனை, உணர்வில்லை, ஆவியும் இல்லை, உணர்வும் இல்லை, உண்மையும் இல்லை. எத்தனை தேவ வார்த்தைகளை கேட்டும் எந்த உணர்வும் இல்லை. கர்த்தரே சொப்பனத்தில் தரிசனமாகியும் பிரயோஜனம் இல்லை. எச்சரித்த காரியத்திலிருந்து திரும்ப முடியல, உணர்த்தப்பட்ட காரியத்திலிருந்து உணர்வடையல, மனம் திரும்பல. இதுக்கு பேர் தான் செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் உள்ளதாகத்தான் ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆரம்பிக்கும் போது உயிர் உள்ளதாக தான் ஆரம்பிக்கும். அது போகும்போது ஒரு சின்ன ட்ரைனஸ் வரும். அதுலேருந்து தப்பிச்சிடணும், அதுலேருந்து ஓடி வந்துடணும், அப்படி தாண்டிடணும், காப்பாற்றிக்கணும். போச்சுன்னா ஒரு செத்து போன நிலைமை வரும். அந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னா இப்போ ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய நிலைமை அப்படிப்பட்ட செத்து போன நிலைமையில தான் இருக்கு. இப்போ இந்த செத்து போன நிலைமை வந்துச்சுன்னா அடுத்து மென்மேலும் செய்கிற காரியங்கள்லாம் என்ன ஆகும்னா தேவனை இன்னும் கஷ்டப்படுத்துறதாக தான் இருக்கும். இப்போ இவன் இதுக்கப்புறம் சாலமோன் செஞ்ச எல்லாமே தேவனை என்னதான் செஞ்சுச்சு? துக்கப்படுத்துச்சு, கஷ்டப்படுத்துச்சு. இவனை தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியமா இருந்துச்சு. அதை தான் பைபிள் சொல்லுது, செத்த கிரியைகள். சொல்லுங்க. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். ஒரு லெவலுக்கு மேல என்ன வந்துருமா? சொல்லுங்க. செத்த கிரியைகள். செத்து போச்சுன்னா என்ன கிரியை வரும்? செத்த கிரியை ஒரு கிரியை வருமா? ஜீவனுள்ள கிரியை வருமா? செத்த கிரியைகள். இந்த செத்த கிரியைகள் என்ன செய்யும் அப்படின்னா இன்னும் தேவனை நம்மேல் துக்கப்பட வைக்கும், இன்னும் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தும், இன்னும் நம்மை தேவனுக்கு பிரியமில்லாமல் போக பண்ணும், இன்னும் நம்மை தேவனுக்கு தீட்டாக மாற்றும், தேவனுக்கு ஆகாதவர்களாய் நம்மை மாற்றும். அப்போ இந்த செத்து போன, மரித்து போன ஒரு ஆவிக்குரிய வாழ்வில் தொடர்ந்து நம்ம ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த செத்த கிரியைகள் வரும். இந்த செத்த கிரியைகள் என்ன செய்யுமா? நம்மை மென்மேலும் தேவனுக்கு துக்கமுள்ளவர்களாக, தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்கு ஆகாதவர்களாக, தேவனை விட்டு தூரப்பட்டவர்களாக, தேவனுக்கு தீட்டானவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டே செல்லும். கர்த்தர் சொல்றாரு, அந்த செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி மனம் திரும்ப வேண்டும். அந்த செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி மனம் திரும்ப வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நம்ம வாசிச்சோம்ல 12ஆம் வசனத்துல, எசேக்கியேல் 37:12 நம்ம வாசிக்கிறோம், நான் உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து, நான் உங்களை பிரேத குழிகளிலிருந்து, உங்களுடைய பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். முதல் காரியம். அப்படின்னா இந்த பிரேத குழி அப்படின்னும் போது மரித்த நிலை, செத்து போன நிலை. அந்த செத்து போன நிலையிலிருந்து நான் உங்களை வெளிப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மனுப்புத்திரனே இந்த உலர்ந்த எலும்புகளை பார், இவைகள் இஸ்ரவேலின் சந்ததியார் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன், அந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு காண்பித்து சொன்னது என்னவென்றால், அநேகருடைய ஆவிக்குரிய மரித்த நிலையை கர்த்தர் காண்பிக்கிறார். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் உடைய மரித்து போன நிலைமையை, வறண்டு போன நிலைமையை,
வறண்டு மரித்து அடையாளம் எப்படி, சில ஆட்களாக சொல்லுவாங்க, எப்படி இருந்த இந்த மனுஷன் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டார், எப்படி ஆவிக்குரிய வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டார், எப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு ஒரு கேலிக்கூத்தாக மாறிவிட்டார் என்று சொல்லி சில ஆட்களை குறித்து சொல்லுவாங்க பிராக்டிகலா. அதுபோல நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு எத்தனையோ பேருடைய கர்த்தர் அவர்களை வச்சிருந்த ஆவிக்குரிய மேன்மைகளின் அடையாளங்களை, அவைகளின் மேன்மையெல்லாம் தொலைத்து, ஒரு எலும்பு அப்படின்னு சொன்னா, அந்த எலும்பு, ஒரு மனுஷனுடைய எலும்பு அந்த பள்ளத்தாக்குல இருந்திருக்கு அப்படின்னா, முதலாவது அந்த மனுஷன் அவனுடைய ஆடைகளை இழந்திருக்க வேண்டும், ஒருவேளை அவைகள் மக்கி போயிருக்க வேண்டும், அதுக்கப்புறம் அவனுடைய தோல் மக்கி போயிருக்கணும், அதுக்கப்புறம் அவனுடைய தசைகள் மக்கி போயிருக்கணும், அதுக்குள்ள இருக்கிற நரம்புகள் மக்கி போயிருக்கணும், அதுக்குள்ள மறைந்து கொண்டிருக்கிற அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் மக்கி போயிருக்கணும். இது அத்தனையும் மக்கி போனதுக்கு அப்புறம் தான் இந்த எலும்பு மக்கி போக ஆரம்பிக்கும். அந்த எலும்பும் உலர்ந்து விட்டது என்றால் அவன் எல்லாவற்றையும் இழந்து, அந்த உயிரோட்ட நிலையின் சகலத்தையும் இழந்து அவன் வறண்டு மாண்டு போன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுடைய சூழ்நிலையில அங்கே அவன் விழுந்து கிடக்கிறான். அப்படின்னா அந்த நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? உயிர் தெழச் செய்ய போகிறார். கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? உயிர் தெழச் செய்ய போகிறார். நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, நான் உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இரண்டாவது காரியம் என்னன்னா, உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அது என்ன சார் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்றதுன்னா என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் என்பது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ எழுந்து இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் நடந்து திரி, நான் இதை உனக்கு கொடுப்பேன் என்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து திரிஞ்சிட்டாரு. கர்த்தர் சொன்னார், இதை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் இவர்களோ யாக்கோபுடைய நாட்களில், யோசேப்புடைய நாட்களில் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே போய் நாளடைவில் அவர்கள் அந்த இடத்தில் அடிமைகளாகிறார்கள். அவங்க போகும்போது அடிமைகளாக போகவில்லை, ஆனால் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். போகும்போது 70 பேர் தான் போனால், லட்சக்கணக்காக பெருகி இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆனாலும் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவனை நோக்கி கூக்குரலிடும் பொழுது, ஆளோட்டிகளின் நிமித்தம், அவங்களுக்கு இருக்கிற அந்த அவங்களை நடத்துகிற அந்த ஆட்களின் நிமித்தம், அவர்கள் அந்த துன்பத்தின் நிமித்தம், துக்கத்தின் நிமித்தம் தேவனை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, மோசேயை எழுப்பி அவனை இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் அனுப்புகிறார். ஆனால் இது கிட்டத்தட்ட 430 வருஷத்துக்கு முன்பாக இவங்க அடிமையாகிறாங்க. அதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், ஆபிரகாமுடைய நாட்களில் இது இஸ்ரவேல் சந்ததிக்கென்று தேவன் நியமித்து வைத்திருந்த காரியம். அதை கர்த்தர் இந்த மோசேயின் மூலமாக வெளியில கொண்டு வந்து இவங்களை, அதுலேயும் கீழ்ப்படியாமல் போன ஜனங்கள் மடிந்து விழும் வரைக்கும் கர்த்தர் அவங்களை வனாந்தரத்தில் சுற்றி திரிய பண்ணி, கடைசியில் அடுத்த சந்ததியாரை தாம் வாக்கு பண்ணினபடி இந்த கானான் தேசத்துக்குள் கர்த்தர் அழைத்து வந்து அவர்களை இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார். இந்த தேசம் இவங்களுக்கு ஏதோ சும்மா எதேச்சையா ஆக்சிடென்டலா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல எப்படியோ அவங்க கையில் சேர்ந்துடல. தேவன் தீர்மானித்து, ஒரு வசனம் உண்டு, அவர் ஆதாமுடைய நாட்கள்லேயே தீர்மானிச்சிட்டாருன்னு சொல்லி, அவர் அப்பவே தீர்மானிச்சு வச்சிட்டாராம் மனுஷனுக்கு எல்லைகளை. அது மாதிரி இவர் தீர்மானிச்சு வச்சு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து, அந்த ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த 430 வருஷத்துக்கு மேலான அடிமைத்தனத்தின் காலகட்டங்கள்லாம் முடிய பண்ணி இவங்களை வெளியில கொண்டு வந்து 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைய பண்ணி, அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அதை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இவன் கீழ்ப்படியாமையினால, இவனுடைய அவிசுவாசத்தினால, இவன் புறஜாதிகளின் முறைமைகளின்படி நடந்து கொண்டதுனால, இவன் விக்கிரகங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால, நரகலான விக்கிரகங்களால தேவனை துக்கப்படுத்தினதுனால தேவன் இவர்களை அந்த தேசத்திலிருந்து சிதறடிக்க பண்ணுகிறார்.
இவங்களுடைய கீழ்ப்படியாமை, இவருடைய விக்கிரக ஆராதனை, இவர்களுடைய அருவருப்புகள், இவர்கள் தேவனை அருவருக்கும்படி செய்த காரியங்களால இவர்கள் கர்த்தர் இவர்களுக்கு இப்படி வாக்கு பண்ணி இவங்களுக்காக முன்குறிச்சி மேன்மையாக கொடுத்த கானான் தேசத்தை இழந்து உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவுடைய நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு சிதறடிப்பு. அதுக்கப்புறம் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிபி 70களில் தேவாலயம் சூறையாடப்பட்டு, தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இது எல்லாமே வரலாற்றில் இருக்குது. இப்போ இவங்க சிதறடிக்கப்படும் பொழுது இவர்கள் தங்கள் தேசத்தை இழந்து, தங்கள் தேசத்தை விட்டு, கர்த்தர் தங்களுக்கென்று நியமித்த இடத்தை விட்டு இப்பொழுது அலைந்து திரிகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கென்று வாக்கு பண்ணி நியமித்து வாக்கு கொடுத்து அதை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்து அவரே கொண்டு வந்து கொடுத்த தேசத்தை இழந்து அவங்க என்ன செய்றாங்க? இப்போ உலகமெங்கும் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவேன். நான் உங்களை என்ன செய்வேன்? இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவேன்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு வாக்கு பண்ணி நியமிச்சு வாக்கு பண்ணி இத்தனை நூற்றாண்டுகளாக காத்திருந்து நான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி உன் கையில கொடுத்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதத்தை நான் இப்போ நீ அதை இழந்துட்ட, இப்போ இழந்து நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, நீ இழந்து போனதை நான் திரும்பவும் அதே இடத்தை, அந்த தேசத்தை உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்று, மரித்து போன உன் ஆவிக்குரிய வாழ்வை நான் உயிர் தெழுத்துவேன். நான் உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து, நான் உங்களுடைய பிரேத குழிகளிலிருந்து உங்களை திறந்து வெளிப்பட பண்ணுவேன். நான் உங்களை உங்களுடைய தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன். இப்போ இவங்களுக்கு தேசம், இவங்களுக்கு ஒரு லொகேஷன், இட்ஸ் அ பிசிக்கல் லொகேஷன். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் மரித்த நிலையில் இருக்கிறது நிமித்தம், தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்தது நிமித்தம், கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கென்று முன்குறித்து உங்களுக்கென்று நியமித்து வைத்திருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலான ஸ்தானத்தை இழந்து, ஆவிக்குரிய வாழ்வின் மேலான நிலைமைகளை இழந்து இன்றைக்கு அநேகர் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இல்லை என்று வேதம் சொல்லியிருக்கும் பொழுது ஏன் அப்படி சொல்லப்பட்டது என்றால், ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலி காட் இஸ் கிவிங் ஹிம் a great position. கர்த்தர் அவனை ரட்சிக்கிறாருன்னா, கர்த்தர் ஒருவனை ரட்சிக்கிறார்னா வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் எல்லாருக்கும் மூத்த குமாரனாக இருக்கும்படி, நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனுடைய சுதந்திரத்துக்கு, அவருடைய குமாரனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவருக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிற மேன்மையான ஆவிக்குரிய நிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அப்ப அதெல்லாம் இழந்து இன்னைக்கு ஒருத்தன் அடிமைத்தனத்தில் திரிகிறான். இந்த சிம்சோன் என்று ஒருவன் இருந்தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அவன் பிறப்பதற்கு முன்பாக அவன் தாய் தகப்பனை கர்த்தர் அழைத்து தூதனை கொண்டு பேசுகிறார். நீங்க ரெண்டு பேரும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறீங்க, உன் மனைவி மலடியாக இருக்கிறார், உங்களுக்கு பிள்ளை இல்லை, நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறேன். அவன் பிறந்தது முதல் எனக்கு நஸ்ரேனாயிருப்பான், சவரகன் கத்தி அவன் மேல் படுவதில்லை, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பான் அப்படின்னு கர்த்தர். அவன் பிறந்த உடனே சம பலசாலியா இருக்கிறான். அவனை குறித்து கர்த்தர் சொன்னது போலவே அவன் தாயும் தகப்பனும் அவனை நஸ்ரேனாய் வளர்த்தார்கள். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படவில்லை. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிக்க ஆரம்பித்தான். ஒரு கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை தன் வெறும் கையினால் பிச்சு போட்டான். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினால் ஒரு ஆட்டுக்குட்டியை பிச்சு போடுவது போல அவன் வெறும் கையினால் ஒரு கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை பிச்சு போட்டான்னு பார்க்கிறோம். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்டான். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு மேன்மையாக தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த ஸ்தானம், தேவன் அவனை வைத்திருந்த நிலை, the spiritual status,
அவனை கர்த்தர் வச்சிருந்த நிலை, அது எல்லாவற்றையும் தான் செய்த ஒரு பாவத்தினாலே, தான் செய்த ஒரு கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்ததினாலே, நசரேயனா இருன்னு சொன்னதை மீறினதினாலே, உடன்படிக்கை மீறினதினாலே, கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கை மீறினதினாலே அவன் எல்லாவற்றை விட்டு மாவாட்டிட்டு கண்ணை புடுங்கிட்டு உட்கார்ந்து மாவாட்ட வச்சிருக்கிறான். இந்த சிம்சோன் வருகிறான் என்று சொன்னால் பெலிஸ்தியர் ராட்சசர்கள்லாம் பயந்து ஓடுவாங்க. இப்ப அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு நல்ல உரலை கொடுத்து ஆட்டுக்கல்லை கொடுத்து மாவாட்டில் அப்படின்னு மாவாட்ட வச்சுட்டு கண்ணை பிடிங்கிட்டு உட்கார வச்சிருக்கிறான். இன்னைக்கு இப்படித்தான் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய மேன்மையை இழந்து இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அநேகர். தெரியல, ஏன்னா செத்து போயாச்சுல்ல. செத்து போயாச்சுன்னா காது கேட்காது இல்ல. செத்து போயாச்சுன்னா என்ன செய்யாது? காது கேட்காது, உணர்வு இருக்காது. வசனம் வந்து கர்த்தரே வந்து சொப்பனத்துல வந்து எச்சரித்தாலும் உணர்வு இருக்காது, ஏன்னா செத்து போயாச்சுல. ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இழந்து, மேன்மையெல்லாம் இழந்து, கர்த்தருக்கு வைத்திருந்த மேன்மையான ஸ்தானத்தை எல்லாம் இழந்து உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் மாவாட்டிக்கிட்டு இருக்கிறான். பெலிஸ்தியரை ஓட விட வேண்டியவன் பெலிஸ்தியர் வீட்டில் மாவாட்டிட்டு இருக்கிறான். பிசாசை ஓட விட வேண்டியவன் பிசாசு கிட்ட அப்படியே பாவலா காமிச்சிட்டு இருக்கிறான். பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இவன் பேரை கேட்டா பிசாசு நடுங்கணும். இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டு பிசாசு நடுங்கணும். இவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கேட்டு, இவனுடைய ஜெபத்தை, இவனுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து கேட்டு, இவனுடைய மேன்மையை குறித்து கேட்டு, இவன் கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்து கேட்டு பிசாசு நடுங்கணும். இன்னைக்கு அந்த பிசாசு கிட்ட உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மாவாட்டிக்கிட்டு இருக்கிறான் இவன். He has lost his spiritual status the Lord has given him. கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையை, நிலையை மறந்து இழந்து இன்னைக்கு பிசாசு கிட்ட அடிமையா உட்கார்ந்து இருக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். அப்பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில் இருப்பான். போத்திபாருடைய வீட்டில் செய்யாத குற்றத்துக்காக அவன் ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் வைக்கப்படுகிற சிறைச்சாலையில் யோசேப்பு வைக்கப்பட்டிருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். சிறைச்சாலை விசாரிப்புக்காரன் யோசேப்பை எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குற வேலையை கொடுத்திருந்தான். இப்போ அங்கே 2 பேர் வராங்க. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரர்களின் தலைவனாக இருந்த பானபாத்திரக்காரன் ஒருவன், அப்புறம் சுயமாகி வருவன். இப்போ அந்த சுயமாகி விட்டுருங்க. இப்போ இந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவன், வசனம் சொல்லுகிறது, அவன் ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்தபடியால் என்ன செஞ்சாங்க? இப்போ சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ சிறைச்சாலைக்கு வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு சொப்பனம் வந்துச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த சுயமாகியை விட்டுடலாம். ஆனால் இந்த பானபாத்திரக்காரனுக்கு வந்த சொப்பனம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தம்முடைய சொப்பனத்தை சொன்னான். இப்போ இவங்க 2 பேருக்கும் கொண்டு வந்து சிறைச்சாலையில் அடைச்சாச்சு. ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்தபடியால் இவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்து சிறைச்சாலையில் அடைச்சாச்சு. இப்போ அடைக்கப்பட்ட நேரத்தில் இவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பிடத்தில் சொல்லுகிறான். யோசேப்பிடத்தில் அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான். அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவனுக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோன் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் திரும்பவும் அவர்கள் தேசத்தில் கொண்டு வருவார் அப்படின்னு நான் படிக்கும்போது ஆவியானவர் எனக்கு இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். இப்போ எப்படி இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு விரோதமாக, பார்வோனுக்கு விரோதமாக குற்றம் செய்து சிறைச்சாலையில் இருக்கிறானோ,
அதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்து அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த பானபத்திரக்காரன் ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்தது நிமித்தம் சிறைச்சாலையில் சிறையிருப்பில் இருக்கிறானோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்தது நிமித்தம் இப்பொழுது அவர்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறார்கள். இப்போ கர்த்தர் அதாவது சொப்பனத்தின் மூலமாக யோசேப்பின் மூலமாக பானபாத்திரக்காரனுக்கு காரியம் வருது. என்னன்னா 3 கொடிகளும் 3 நாட்களாம். பார்வோன், வாசிங்களேன், பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பான். யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொல்றான், பார்வோன் உன் தலையை உயர்த்தி, இப்போ உன் தலை தாழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீ இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற, தப்பு செஞ்சு குற்றம் செய்து என்ன செஞ்சிருக்கிற, சிறைச்சாலையில் இருக்கிற. பார்வோன் உன் தலையை உயர்த்தி, தாழ்த்தப்பட்டிருக்கிற உன் தலையை பார்வோன் உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்தி, உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். நீ முன்பு செய்து வந்தபடியே பார்வோனுக்கு பாத்திரத்தை கொடுப்பார். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இது யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மீண்டும் உங்களுடைய தலைகளை உயர்த்தி உங்களை நீங்கள் இழந்த உங்களுடைய மேன்மையான, கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருந்த மேன்மையான ஸ்தானத்தில் உங்களை கர்த்தர் நிறுத்த பண்ணுவார். கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார். நீ இழந்து போன மேன்மையான ஆவிக்குரிய ஸ்தானத்தில் மறுபடியும் தேவன் உன்னை நிறுத்துகிறவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருக்கிற பானபாத்திரக்காரன் இனிமேல் சிறைச்சாலையில் இருப்பதில்லை, அவன் இனிமேல் அரண்மனையில் இருக்க போகிறான். அது என்ன விஷயமானா, இனிமேல் திரும்பவும் அவன் ராஜாவோடு நெருங்கி இருக்க போகிறான். இப்போ அவன் செய்த குற்றத்து நிமித்தம் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிற அந்த பானபாத்திரக்காரன், கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி, பார்வோன் அவன் தலையை உயர்த்தி அவனை திரும்பவும் தன்னுடைய நிலையில் நிறுத்த பண்ணும் பொழுது அவன் இதுக்கு மேலே சிறைச்சாலையில் இருக்க மாட்டான், இதுக்கு மேலே சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்க மாட்டான், இதுக்கு மேலே ராஜாவோடு கூட நெருக்கமாக அரண்மனையில் அவன் இருப்பான். ராஜாவோடு கூட நெருக்கமாக அரண்மனையில் இருப்பான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மீண்டும் உங்கள் தலைகளை உயர்த்தி, கர்த்தர் மீண்டும் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்த, கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருந்த ஆவிக்குரிய வாழ்வின் மேன்மையான ஸ்தானத்தில் உங்களை கர்த்தர் நிறுத்துவார். நீங்க இதுக்கு மேல சிறையிருப்பின் அனுபவத்தில் இருப்பதில்லை. நீங்கள் ராஜாவோடு கூட, கர்த்தராகிய ராஜாவோடு கூட அரண்மனையில் அவரோடு கூட இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தராகிய ராஜாவோடு கூட அரண்மனையில் ராஜாவுடைய வீட்டில் அவரோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க போகிறீர்கள். அதை கர்த்தர் செய்ய போகிறார். நான் உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து உங்களுடைய பிரேத குழிகளில் இருந்து உங்களை வெளிப்பட பண்ணி உங்களை மீண்டும் உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்ன கர்த்தர், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வறட்சியிலிருந்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் மரித்த நிலையிலிருந்து தேவன் உங்களை ஆவிக்குரிய வாழ்வின் அந்த பிரேத குழிகளிலிருந்து தேவன் வெளிப்பட பண்ண போகிறார். ஆவிக்குரிய வாழ்வின் மரித்த பிரேத குழிகளிலிருந்து தேவன் உங்களை வெளிப்பட பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை மீண்டும் உங்களுக்கு நியமித்திருந்த அந்த மேன்மையான ஆவிக்குரிய ஸ்தானத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். அந்த சிம்சோன் ஜெபித்தது போல ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த சிம்சோன் ஒரு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நான் இப்போ உட்கார்ந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் மேலே தப்பு இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் செய்த குற்றத்து நிமித்தம் இன்னைக்கு இப்போ அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். மாவாட்டிக்கிட்டு இருக்கிற உட்கார்ந்து சத்துருக்களை தம்சம் பண்ண வேண்டிய நான், சத்துருக்களை அழிக்க வேண்டிய நான், இன்னைக்கு சத்துருடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவனுக்கு மாவாட்டிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஒரு முறை நினைத்தருளும், கர்த்தர் என்னை ஒரு முறை நினைத்தருளும், என் ஆண்டவர் என்னை ஒரு முறை நினைத்தருளும். ஆண்டவரே, அவன் செஞ்ச ஜெபத்தில் ஒரு சின்ன தப்பு என்னன்னா, நான் இவர்களோடு மறிக்கட்டும்னு சொல்லிட்டான்.
நான் சத்துருக்களோடு மறிக்கட்டும். நீங்க அப்படி சொல்லாதீங்க. நான் வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் இந்த சத்துருக்களுக்கு ஒரு கெடியாக, இந்த சத்துருக்களுக்கு ஒரு அச்சமாக, இந்த சத்துருக்களை அழிக்கிறவனாக நீர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கட்டும். என்னை மீண்டும் ஒரு விசை கர்த்தர் நினைத்தருளுவீராக. என்னை எழுப்பும் ஆண்டவரின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் தாம் உரைத்தபடி பிரேத குழிகளில் இருக்கிற உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை தேவன் உயர்த்தி எழுத்து நிறுத்த விரும்புகிறார். அதே மாதிரி நீங்க இழந்து போன உங்க ஸ்தானத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் புலம்பிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் என்னை எந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தார் தெரியுமா? ஆண்டவர் என்னை எந்த நிலையில வச்சிருந்தார் தெரியுமா? இன்றைக்கு நான் செய்த குற்றத்து நிமித்தம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறேன். நான் சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களை தேவன் மீண்டுமாக அதே ஆவிக்குரிய மேன்மையான தேவன் உனக்கு ஒரிஜினலா ஆரம்பத்தில் கொடுத்த அந்த நிலையில் தேவன் உன்னை நிறுத்தி பார்க்க விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சிம்சோன் செய்தது போல ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் தவறு செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்ததை நான் இழந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. என் தலையின் மேல் சவரகன் கத்தி பட்டிருக்க கூடாது, பட்டு விட்டது. நான் அதை செய்திருக்க கூடாது, செய்து விட்டேன். நான் நசரேனா வாழ்ந்திருக்கணும், வாழாமல் போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன். நான் எங்க விழுந்தேன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீ எங்க விழுந்தா என்பது உனக்கு தெரியும். உன்னை தேவனுக்கு ஆகாதவனாக்கி கொண்டிருக்கிற செத்த கிரியைகள் என்னதென்று உனக்கு தெரியும். உன்னை கர்த்தருக்கு தீட்டானவனாக்கி கொண்டிருக்கிற செத்த கிரியைகள் என்னதென்று உனக்கு தெரியும். உன்னை அரமனையில ராஜாவோடு இருந்த உன்னை இன்னைக்கு சிறைச்சாலையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற குற்றம் இன்னதென்று உனக்கு தெரியும். அதிலிருந்து மனம் திரும்பி அந்த செத்த கிரியைகள நீ நீக்கப்பட வேண்டும். பவுல் சொல்றார்ல, செத்த கிரியைகள் அற மனம் திரும்ப வேண்டும். நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆனா செத்த கிரியைகள் நீங்கி நீ ரட்சிக்கப்படணும். உன்னை தேவனுக்கு ஆகாதவனாக்குகிற சில செத்த கிரியைகள் உன் வாழ்க்கையில, உன்னை கர்த்தருக்கு தீட்டாக்குகிற செத்த கிரியைகள், உன்னை கர்த்தருக்கு தூரமாக்குகிற செத்த கிரியைகள், நீ ராஜாவோடு அரண்மனையில் இருக்க வேண்டிய உன்னை சிறைச்சாலைக்கு தள்ளுகிற செத்த கிரியைகள் இன்னதென்று உனக்கு தெரியும். அவைகள் அற நீ கழுவப்பட வேண்டும். அந்த செத்த கிரியைகள் நீ கழுவப்பட வேண்டும். கழுவுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உன்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரித்ததோ, அதே அந்த வசனத்தை வாசிப்போமா? எபிரெயர் 9:14 வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய சகல பாவங்களையும் கழுவி நீக்கி உன்னை சுத்திகரித்து ரட்சித்து தேவ பிள்ளையாய் மாற்றினதே, அதே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இன்றைக்கு உன்னுடைய மனசாட்சியில் ஒட்டி கொண்டிருக்கிற செத்த கிரியைகளற உன்னை கழுவுவதற்கு சுத்திகரிப்பதற்கு வல்லமையும் உண்மையும் உள்ளதாக இருக்கிறது. அந்த செத்த கிரியைகள் கழுவப்பட வேண்டும். உன்னை தேவனுக்கு தூரமாக்குகிற கிரியைகள் கழுவப்பட வேண்டும். உன்னை தேவனுக்கு ஆகாதவனாக்குகிற செத்த கிரியைகள் இன்றைக்கு கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டு ஆண்டவரே என்னை நினைத்தருளும்னு கேளுங்க. அந்த சிம்சோன் ஜெபிச்சது போல இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரிச்சு போயிருக்கிறேன். என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய உணர்வுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளுங்கப்பா. இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்திருங்க அருளுங்க. நீங்கள் என்னை ரட்சித்தப்போ, என்னை நீங்கள் அழைச்சப்போ, என்னை தெரிந்து கொண்டப்போ, ஆண்டவரே நீர் என்னை எந்த மேன்மையான நிலைமையில் நான் தாயின் கருவிலே உருவாகும் முன்பாகவே நீர் எந்த மேன்மையான ஆவிக்குரிய நிலைமைக்கென்று என்னை முன்கரித்தீரோ அந்த நிலையை எனக்கு திரும்ப தாரும் என்று இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் கதறி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிம்சோனை திரும்ப எடுத்து பலப்படுத்தி பயன்படுத்தின ஆவியானவர் இன்றைக்கு மீண்டுமாக உங்களையும் நிரப்பி எழுப்பி உங்களை திரும்ப உங்க ஸ்தானத்தில் மேன்மையில கொண்டு வந்து உங்களை மீண்டும் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சிம்சோன் உயிரோடு இருந்த நாட்களை பார்க்கிலும் அவன் மரித்த பொழுது அவனால் கொல்லப்பட்ட பெலிஸ்தியர்கள் அநேகமாயிருந்தார்கள். அவன் பிறப்பின் காரணமே அதுதான். அந்த பிள்ளை பிறந்து இஸ்ரவேலை பெலிஸ்தியருடைய கையிலிருந்து ரட்சிக்க துவங்கும், அவ்வளவுதான்.
அவன் உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் அவனால் கொல்லப்பட்ட பெலிஸ்தரை விட அவன் மரித்த பொழுது அவனோடு கூட மரித்த பெலிஸ்தர்கள் அதிகம். ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆண்டவர். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இழந்துட்டோம்னா திரும்ப பெறுவது கடினம். ஆனால் கர்த்தர் ஒருவரால் தான் அதை திரும்ப கொடுக்க முடியும். கொடுக்கிறவர் எப்படி கொடுப்பார்னா, முன்னாடி கொடுத்ததை விட இன்னும் அதிகமாய் கொடுக்க வல்லமையுள்ளவர். தாவீது ராஜ்யத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இதுக்கு மேலே நான் இங்கே வருவேனா, அரண்மனைக்கு வருவேனான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தார். அவனுடைய முந்தின நாட்களை பார்க்கிலும் பிந்தின நாட்கள் மகிமையாக இருந்தது. ஆண்டவரால் மட்டும்தான் அது முடியும். த செகண்ட் சான்ஸ் அவரால் மட்டும்தான் முடியும். மேலே எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுமா. ஒரே ஜெபம், என்னை நினைத்தருளும், என்னை உயிர்ப்பியும், என் ஸ்தானத்தை எனக்கு திரும்ப தாரும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நான் இல்லை. நீங்கள் ஜெபிங்க, கரங்களை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையின் வறட்சியில் இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த வறட்சியை நீக்கி போடும். ஒருவேளை வறட்சியை தாண்டி நான் மரிச்ச போன நிலைமைக்கு போயிட்டு ஆண்டவரேன்னு சொன்னால், இன்றைக்கு என் பிரேத குழிகள் திறக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு என்னுடைய பிரேத குழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிரேத குழிகளிலிருந்து என்னை வெளிப்பட செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா நாவுகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடட்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்காரா? அந்த சத்தம் உன் காதுகளில் கேட்டதா? ஆவியானவர் பேசுனது உன் காதில் கேட்டதா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுக்க போறார். நீ ஃபர்ஸ்ட் சான்ஸை இழந்திருக்கிற, நீ வருத்தப்பட்டு இருக்கிற, இந்த செகண்ட் சான்ஸ் உனக்கு கொடுக்கப்படுகிற, அது முன்னாடியே விட இது பெருசா இருக்க போகுது. முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெருசா இருக்க போகுது. கர்த்தர் உன்னை கொண்டு செய்த முன்னாடி செஞ்சதை விட இப்பொழுது செய்ய போகிறது பெருசா இருக்க போகுது. ஹல்லேலூயா. நீ முன்னாடி செஞ்ச ஊழியத்தை விட இனி செய்ய போகிற ஊழியம் பெருசா இருக்க போகுது. முன்னாடி உன் வாழ்க்கையில நிறைவேறின தேவ திட்டத்தை விட இனி நிறைவேற போகிறது பெரிதாக இருக்க போகிறது. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீ எழும்பு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஹல்லேலூயா. தூங்குகிற நீ விழித்து கொண்டு எழும்பு. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் செத்த கிரியைகள் என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவர். ஜெபம் வாய் திறந்து ஹல்லேலூயா. என் செத்த கிரியைகள், என்னை உம்மை விட்டு தூரமாக்குகிற கிரியைகள் அழிந்து போகட்டும். என்னை உம்மை விட்டு தூரமாக்குகிற கிரியைகள் அழிந்து போகட்டும். என்னை உமக்கு ஆகாதவனாக்குகிற கிரியைகள் அழிஞ்சு போகட்டும். என்னை உமக்கு ஆகாதவனாக்குகிற கிரியைகள் அழிஞ்சு போகட்டும். என்னை உம்மை விட்டு தூரப்படுத்துகிற செத்த கிரியைகள் அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் செத்த கிரியைகளை கழுவட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற செத்த கிரியைகளார ஒவ்வொருத்தரையும் கழுவட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே ஒரு விஷயம் உடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும். ஒரு விஷயம் எங்கள் மேல் உங்க ரத்தம் தெளிக்கப்படும். ஜெபம் பண்ணுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் முயற்சித்தோம், நான் தோற்று போகிற செத்த கிரியைகள், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த செத்த கிரியைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அந்த செத்த கிரியைகள் நீங்க எங்களை கழுவுங்கப்பா. என்னை கழுவுங்க ஆண்டவரே. என்னை கழுவுவீராக, எங்களை கழுவுவீராக. அந்த செத்த கிரியைகளிலிருந்து எங்களை கழுவுவீராக. அந்த பாவ கிரியைகளிலிருந்து எங்களை கழுவுவீராக. எங்களை உம்மை விட்டு தூரப்படுத்துகிற பாவ கிரியைகளிலிருந்து எங்களை கழுவுவீராக. என்னை உம்மை விட்டு தூரப்படுத்துகிற கிரியைகளிலிருந்து கர்த்தர் எங்களை கழுவுவீராக. அரமனையில் ராஜாவோடு இருக்க வேண்டிய நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே. அரமனையில் ராஜாவோடு இருக்க வேண்டிய நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே. அரமனையில் இருக்க வேண்டிய நான், ராஜாவோடு இருக்க வேண்டிய நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே. அந்த செத்த கிரியைகள் என்னை விட்டு நீங்கட்டும். அந்த செத்த கிரியைகள் என்னை விட்டு நீங்கட்டும். அரமனையில் ராஜாவோடு இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு சிறைச்சாலையில கைதிகளோடு அடிமைத்தனத்தில் சிறையிருப்பில் இருக்கிறேனே. என் மீது இருக்கிற செத்த கிரியைகள் கழுவப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்வில் இருக்கிற செத்த கிரியைகள் கழுவப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் மீது இருக்கிற செத்த கிரியைகள் கழுவப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, ராஜாவோடு இருக்க வேண்டிய நான், ஆண்டவரே உம்மோடு இருந்த நான் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறேனே. ராஜாவோடு இருந்த நான் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறேனே. ராஜாவோடு இருந்த நான் இன்றைக்கு சிறைச்சாலையில் அடிமைத்தனத்தில், ஆண்டவரே, சிறையிருப்பில் இருக்கிறேனே. கர்த்தர் எனக்கு இறங்குவீராக. என்னுடைய சிறையிருப்பு போதும் ஆண்டவரே. என்னுடைய சிறைச்சாலையின் அனுபவம்
போதும் ஆண்டவரே, என்னுடைய சிறையிருப்பின் அனுபவம் போதும் ஆண்டவரே. ஹalleluya. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. போதும். ஆண்டவரே சொல்றாரு, நீ சிறையில இருந்தது எவ்வளவு நாளுமா? போதுன்றார் கர்த்தர். நீ சிறைச்சாலையில் இருக்கிறது போதும், நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறது போதும், நான் உன்னை வெளிப்பட பண்ணுகிறேன். நீ பிரேத குழியில் இருப்பது போதும், நீ பிரேத குழியில் வாழ்ந்தது போதும். அது வாழ்கிற இடமல்ல, நீ வாழ்கிற பிரேத குழி நான் உனக்கு கொடுத்த இடமல்ல, நான் உன்னை அரமனையில வாழ வச்சேன். ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை வெளியில கொண்டு வாங்கப்பா, இந்த பிரேத குழியிலிருந்து என்னை வெளியில கொண்டு வாங்கப்பா, இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை வெளியில கொண்டு வாங்கப்பா. ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. சிம்சோன் ஜெபிச்சது போல ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை விடுவியும் ஆண்டவரே, இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவியும், இந்த பிரேத குழியிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே. ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து எல்லா வாயும் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் வசனம் சொல்லுகிறாரு. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் ஹalleluya 37:14 கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. எசேக்கியேல் 37:14 கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன், என்னுடைய ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆவியை, என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் ஸ்தானத்தில் வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் உன்னுடைய நாள். இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற நாள். இன்றைக்கு உன்னுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுகிற நாள். இன்றைக்கு கர்த்தர் உன் பிரேத குழியை திறக்கிற நாள். உன் ஆவிக்குரிய வாழ்வின் பிரேத குழியை கர்த்தர் திறந்து உன்னை வெளிப்பட பண்ணுகிற நாள் இது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். போதும் ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு போதும் ஆண்டவரே, இந்த பிரேத குழியின் அனுபவம் போதும் ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பின் அனுபவங்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிரேத குழிகளை கர்த்தர் திறக்கிறதுக்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஹalleluya உன்னை பார்த்து சொல்றாரு, உன் பிரேத குழியிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிரேத குழி. யூ ஆர் லிவிங், நீ அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் பிரேத குழி. அந்த பிரேத குழியிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அந்த பிரேத குழியிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அந்த பிரேத குழியிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நான் இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நான் இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இன்றைக்கு அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தேவன் உன்னை விடுதலை ஆக்குகிறார். இன்றைக்கு அந்த மரண இருளின் அனுபவத்திலிருந்து தேவன் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் உன்னை திரும்ப. எனக்கு எத்தனையோ பேர் இப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் என் ஊழியத்தை இழந்துட்டேன், நான் என் மேன்மையை இழந்துட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியுமா, அந்த ஜெபத்தை இழந்துட்டேன், நான் என் அபிஷேகத்தை இழந்துட்டேன், கர்த்தர் என்னை எப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தா தெரியுமா, அதெல்லாம் நான் இழந்துட்டேன், என் ஊழியத்தை இழந்துட்டேன், என் மேன்மையை இழந்துட்டேன், என் பொசிஷனை இழந்துட்டேன்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க, அழுகுறவங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அழுகுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன், நான் உன்னை அந்த தேசத்தில் திரும்ப நாட்டுவேன், அந்த பொசிஷன்ல தேவன் உன்னை திரும்ப நாட்டுவா, அதே அபிஷேகத்துல, அதே ஊழியத்துல, அதே மேன்மையில உன்னை நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் செஞ்சது தப்பு தான், நான் செய்தது குற்றம் தான், அந்த செத்த கிரியைகளை நான் செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரே, ஆனாலும் அதை நான் செய்திருக்கிறேன். கர்த்தர் என்னை மன்னித்தருளும், கர்த்தர் என்னை மன்னித்தருளும், கர்த்தர் என்னை மன்னித்தருளும். இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் பிரேத குழிகளிலிருந்து என்னை உயிர்ப்பிக்கிறதற்காக, என்னை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி, என் ஸ்தானத்தில் என்னை நிறுத்துகிறதற்காக நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவ செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புகிறோம், செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புகிறோம், உடன்படிக்கையை மீறின காரியங்களிலிருந்து மனம் திரும்புகிறோம். கர்த்தர் எங்களை திரும்ப எழுப்பி நிறுத்துவீரா. ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.